கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதியில் உள்ள 231வது வாக்குச்சாவடியில் அசோக் குமார் என்பவருக்கு சொந்தமான வாக்கை வேறொரு நபர் வாக்களித்து விட்டதாக வாக்குச்சாவடி அதிகாரி தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுதீஷ் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். சுதீஷ், பொள்ளாச்சி சட்டப்பேரவை தொகுதியில இந்த மாதிரியான ஒரு குளறுபடி என்ன காரணம் நிகழ்ந்ததுக்கு என்ன காரணம்? தமிழ் இப்போ பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் 256 வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் இன்று காலை முதல் வாக்களித்து வருகிறார்கள். இந்நிலையில் 19வது வார்டு பகுதியில் உள்ள 231வது வாக்குச்சாவடியில் இன்று காலை 10 மணி அளவில் இதே பகுதியைச் சேர்ந்த அசோக் என்பவர் வாக்கை செலுத்துவதற்காக அவர் வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த வாக்குச்சாவடிக்குள் சென்று அவருடைய அந்த அடையாள அட்டை மற்றும் அந்த பூத் ஸ்லிப்பை காண்பிக்கும் போது ஏற்கனவே அதே எண்ணில் அந்த வாக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த வாக்குச்சாவடியை சேர்ந்த அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இதனால் நான் தற்போது முதல் முறையாக வந்துள்ளதாக இந்த வாக்கை தற்போது வரை நான் செலுத்தவில்லை என்று அடையாள அட்டையை அவர் காண்பித்திருக்கிறார். இதற்கிடையே அந்த வாக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்ட பிறகு அந்த புகாரை அசோக் என்பவர் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் காயத்ரியிடம் அந்த புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அந்த வாக்குச்சாவடியில் அவர் வாக்கு செலுத்தாததற்கு என்ன காரணம், அதை தொடர்ந்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அவரிடம் நேரடியாக கேட்கலாம். அசோக், இப்போ நீங்க இந்த வாக்குச்சாவடிக்கு எப்ப வாக்களிக்க வந்தீங்க, வாக்கு செலுத்துவதற்கு என்ன தடை ஏற்பட்டது? சரியா, நான் ஒரு 10 மணி அளவில் என்னுடைய வாக்கு செலுத்தலான்னு வந்தேன். வந்த உடனே பூத் ஏஜென்ட் உங்களோட வாக்கு ஏற்கனவே பதிவாயிருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதிர்ச்சியான அதுக்கப்புறம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஏற்கனவே வந்துட்டு போயிட்டீங்க அப்படிங்கிற தகவலை தான் திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாக்குப்பதிவு ஓட்டலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க ஒரு ஸ்லிப் கொடுத்து இதுல மட்டும் உங்க வாக்குப்பதிவு பண்ணா போகுது அப்படின்ட்டாங்க. சிஸ்டத்துல நீங்க பதிவு பண்ண வேண்டாமான்னு கேட்டேன். அது ஏற்கனவே பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப நான் இது எந்த கணக்குல நான் எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. உடனே புகாருக்கு பிறகு உங்களுக்கு மாற்று வாக்குப்பதிவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டதா, அந்த வாக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு அதிகாரி தரப்புல கேட்டதுக்கு அவங்க ரெண்டுல எது வேணுமோ அவங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்குவாங்க தேர்தல் கமிஷன்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது சார்பா நாங்க நாம் தமிழர் கட்சியில இருக்க எங்களுக்கே இந்த ஒரு நிலைமை, என்னுடைய வாக்கு இன்னொருத்தர் செலுத்திட்டாரு. சாதாரண பொதுமக்களுக்கு அவங்க எப்படி அவங்களுடைய வாக்கு செலுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது சார்பா நாங்க சாராட்சி அலுவலகத்துல நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்க போய் எங்களுடைய புகார் அளிச்சிருக்கோம். தமிழ், இப்போ தற்போது இவர் சார்பில் பொள்ளாச்சி சார் ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு மாற்று ஏற்பாடாக அந்த டெண்டர்ட் பேலட் பேப்பர் என்று சொல்லக்கூடிய 2 முறைகளில் அவர் முத்திரை குத்தி அந்த வாக்குப்பதிவை தற்போது மாற்று முறையில் செலுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட அந்த அவருடைய என்னுடைய அந்த ஓட்டானது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்டதால் அதனுடைய அந்த படக்காட்சிகள், அந்த நேரத்தில் யார் வந்திருந்தார்கள், அந்த எண்ணக்கூடிய அந்த வாக்கு யார் பதிவு செய்திருந்தார்கள் என்ற ஆய்வுக்கு பிறகு மீண்டும் இவருடைய வாக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இவர்கள் தொடர்ந்து அந்த விசாரணையை தொடங்கி இந்த வாக்குப்பதிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அசோக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்.